ரிஷபம் ராசி அன்பர்கள், சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள். உங்களுக்கு இந்த ஒரு வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு? இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் நடக்குமா, நிறைவேறுமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும்? எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும்? இது குறித்த முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் சுக்கிரனின் பரிபூரண அருளும் நிறைஞ்சவங்க. கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரங்களுமே ரிஷபராசியில் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சா மகாலட்சுமி தாயாரை செவ்வாய்க்கிழமையில் வழிபடுவதன் மூலம் நன்மைகளையும் எண்ணற்ற நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும், நன்மை பிறக்கும். உங்களுக்காக அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ரிஷபம் ராசி நில ராசியாக பார்க்கப்படுது. சிவபெருமானின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி காளை மாடா பொருள் தரும். இந்த ரிஷபமானது கால புருஷனுக்கு 2ஆம் பாகமாக அமையுது. முகத்தையும் அதன் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் தன்மையையும் குறிக்கும். இந்த ராசியில் ஆட்சி ஆளுமை திறனை சுக்கிரன் கொண்டது. இந்த ரிஷப ராசியானது நில தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீள்வட்ட பாதையில் 2வது வட்டப்பாதையில் பயணிக்கக்கூடிய கிரகம் தான் உங்கள் கிரகம். இந்த வீனஸ் என்ற சுக்கிரன் கிரகம் பயணிக்கும் பாதையில் பூமியை விட அதிக ஒளித்தன்மையை உள்வாங்கும் திறனை கொண்டது சுக்கிரன். இவ்வளவு திறமையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரகத்தின் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வாரம் பெறக்கூடிய நன்மை தீமை என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் நினச்ச மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க, ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கவும், உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மை தீமை இதை முழுசாக தெரிஞ்சுக்கவும் உங்களோட சொந்த ஜாதகத்தை கழிஞ்சா நன்மையை பெற முடியும். அதுக்கு தான் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கோங்க. கட்டாயம் உதவியாக இருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரக நிலைகளை பார்த்தா மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகிருக்கு. சில இடத்துல உங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள் போராட்டமாக கூட அமையலாம். சில இடத்துல நீங்கள் செய்யும் வேலை சவால்களாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தா நீங்கள் உங்களோட பொறுப்பை உணர்ந்து சிறப்பாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வாக கூட பெற முடியும். ஆனால் நீங்கள் நினச்ச எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாகலாம். வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் லாபம் சராசரியாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ரொம்பவும் பின்னடைவு ஏற்படாது. புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் நீங்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பிரச்சனை வரலாம். அதனால் அவங்களோட நடவடிக்கையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத வேலை மாற்றம் இப்போ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உயர் அதிகாரிகளிடம் பொறுப்பாக நீங்கள் நடந்துக்கணும். உங்களுடைய திறமையை நீங்கள் முழுசாக காமிக்கணும். அவங்க கொடுக்குற பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்தாலே நன்மையை பெற முடியும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஏற்ற இறக்கமான நிலை உண்டாகும். வியாபாரத்தில் வருமானம் கொஞ்சம் இருக்கும். ரொம்பவுமே பின்தங்கிய நிலை வராது. கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் வியாபாரத்துலேயுமே பெறலாம். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி இப்போ புது நிம்மதி பிறக்கும். பிள்ளைகளால் திருப்தியான செய்தி உங்களை வந்து சேரும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் கடுமையாக உழைச்சா நல்ல ஒரு பணவரவை நீங்கள் அதிகரிக்க முடியும். கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கொஞ்சம் சிரமத்தோடு வந்து சேரும். உழைப்பை வெளிப்படுத்தினா நன்மைகளை பெருமளவு நீங்கள் பெற முடியும். ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். சந்திர பகவானுடைய பயிற்சி நன்மையும் தீமையும் கலந்த பலனை கொடுக்கும். புதன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதால தடைப்பட்ட காரியங்களில் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நன்மையை பெறலாம். பண பரிவர்த்தனை விஷயத்தில் கட்டாயம் ரிஷபராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அனாவசிய செலவு ஆபத்தை கொடுத்துரும். இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதில் எல்லாமே அதற்கான உயர்வு பெற நீங்கள் கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக இருக்கும். பண விஷயத்தில் நீங்கள் கட்டாயம் ரொம்பவுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 18, 24. அதிர்ஷ்ட நாட்கள் 6, 2. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தா சிவபெருமான். சிவபெருமானை மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு வெற்றிக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் பெற முடியும். தினமும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் சிவபெருமானுக்கு தீபமேற்றி வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் நீங்கும், நன்மைகள் உண்டாகும். சிவபெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும்.
ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரத்தின் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, இந்த கிரக நிலைகளால் 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, இது பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரமும், மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதங்களும் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும், சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. கூடவே ராகுவும் இணைஞ்சிருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த வாரத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரக அமைப்புகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. உங்களோட ராசியை செவ்வாய் தனது 8ஆம் பார்வையில் பார்க்குறாரு. இந்த 2 வாய்ப்புகளும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காரிய தடை இருக்கு இல்லையா, அது உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். திட்டமிட்டபடி எல்லாமே நீங்கள் நன்மையை பெறுவீங்க. கவனமாக முன்னெச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தினீங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும். இல்லைன்னா பல பின்னடைவு கூட வரும். கடன் தொல்லை குறையும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை இப்போ பெறுவீங்க. சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் நீங்கிடும். உறவினர்கள், நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். தொழில், வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சிவபெருமான மனமாற விளங்கிட்டு நீங்கள் உங்களோட தொழில் வியாபாரத்தை தொடங்குங்க. நல்லது உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சரி, நீங்கள் ரொம்பவுமே சாமர்த்தியமாக அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். மற்றவங்களை முன்னிறுத்தி நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. எதிர்பார்த்த பண வரவு பெறுவீங்க. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களை விட்டு நீங்கிடும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சிறப்பான விஷயத்திலும் நன்மை பெற முடியும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி உங்களோட காரியங்கள் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இப்போ பிறந்திருக்கு. தடைகள் நீங்கும். உங்களோட பணிகளில் வேகம் உண்டாகும். செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வி கற்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. இதுவரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்த விஷயங்கள் இனி உங்களை எந்த ஒரு தொல்லையும் செய்யாது. முன்னேறக்கூடிய வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருக்கு. அடுத்தவங்களால் ஏற்பட்ட தொல்லையுமே உங்களை விட்டு நீங்கிடும். பல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு பிறந்திருக்கு. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கிரக நிலையால் என்ன மாதிரியான வாய்ப்பு வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தப்பான உதவி சீரான கரெக்டான நேரத்தில் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் எல்லா விஷயத்துலையுமே வெற்றி வாய்ப்பை எளிதில் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து காட்டுறதன் மூலம் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக உண்டாகும். நீங்கள் செய்கிற சிறப்பான வேலைக்கு அங்கீகாரம், பாராட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க, உங்களுக்கு இந்த வாரத்தோட கிரக நிலைகளை பார்த்தா இந்த வாரம் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். இருவருக்குள் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் சொல்படி பிள்ளைகள் கேட்டு நடக்கிறது உங்களோட மனதுக்கு இதமளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் சொல்ல கேட்காம இருந்த உங்கள் பிள்ளைகள் கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட பேச்சை கேட்பாங்க. அதுக்கப்புறம் மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வர போகிறாங்க. நிதானமாக பேசி பழகிறது நல்லதாக இருக்கும். பண வரத்து உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் ஒன்றொன்னா இனி வரக்கூடிய காலத்தில் வரும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெற முடியும். இந்த வாரம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, ராஜேஸ்வரியை வணங்கி வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். அன்னையின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. நீங்கள் அன்னையை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். சூரிய பகவானால் மனக்குழப்பம், உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். கவனமாக இருங்க. புதன் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை வெற்றி வேலையாக இருக்கும். ஒரு சிலர் அதை உங்களை சில விமர்சனமும் செய்வாங்க. அதை பெருசாக நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காமல் உங்களோட பணிகளில் முழு கவனத்தையும் செலுத்துங்க. குருவின் சஞ்சாரம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை இப்போ இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தாலும் நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் பெறும். செவ்வாய் பகவானால் செல்வாக்கு உயரும். உடல்நிலை சீராகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களும் போட்டியாளர்களும் உங்ககிட்ட சமாதானமாக வந்து பேசுவாங்க. வழக்கு விவகாரத்தில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் உண்டாகும்.
பெரும்பாலும் நன்மை இருக்குது. கவனமாக செயல்பட்டால் அந்த நன்மையை நீங்கள் பெற முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதத்திலுமே நன்மையை நீங்கள் பெற முடியும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.